Hi everyone, good morning. சிக்கன் கட்லெட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்த்து தான் பாயில் பண்ண போகிறேன். போட்டு நான் பாயில் பண்ணுவேன். சோப்பு அண்ட் பரோசா சிக்கன் வந்து கை நல்லா பார்த்தீங்கன்னா கலந்துச்சு. அதையும் நம்ம பாக்கெட் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். வந்து எப்படி இருக்குன்னு சிக்கனு மிக்ஸியில் போடக்கூடாது. We should not put in the mixie, otherwise it will be smashed much and not will get the proper texture and also taste will be different. இந்த மாதிரி நல்லாயிருக்கும். In this way we have to do with hand only. With the bread, I'm going to mix some breadcrumbs for this recipe. இந்த ரெசிபிக்கு கட்டாயமாக கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வேணும். அதனால தான் இது நான் மிக்ஸியில் பிரெட் க்ரம்ஸ் செய்ய போகிறேன். பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் லிட்டில் பிட் பிரெட் க்ரம்ஸ் ஆல்சோ கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆல்சோ நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா கொஞ்சம் பைண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். திஸ் மச் பண்ணி இது வந்து சாப் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் பொடிச்சு சாப் பண்ணிடணும். இங்கே போட்டு ஜிஞ்சர் கார்லிக் போட்டு அண்ட் தென் யோர் கரம் மசாலா மின்ஸ் பவுடர் அண்ட் ஆல்சோ பொரியல் பவுடர் ஃபினிஷ் பண்ணி ஆட் little bit red chili powder and little salt because I have already added the salt in chicken also. கொஞ்சமான உப்பு இந்த சிக்கன் already உப்பு போட்டுக்கிறேன். And that's all. We have off the stove. And here is this masala. இப்போ நம்ம அப்புறமா இந்த குத்து வரை புதினா கொஞ்சமான மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம திரும்பி we have to mix it very well. இப்போ நம்ம கட்லெட் ஷேப் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும் அதுக்கு தகுந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இவ்வளோ தான் நான் கட்லெட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மைதா மாவும் ப்ளஸ் இப்போ வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அப்படியே நான் ரெடி பண்ணிவிட்டேன். இதில் 1 எக்கு நான் சேர்க்க போகிறேன். எக் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் எக்கில் மட்டும் செய்வாங்க. பட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சு நல்லாயிருக்கும். ஐம் கோயிங் டு மிக்ஸ் திஸ் 1 egg also. If you put the egg, the bind will be very strong and it will be very tasty also. இதில் வந்து ஜஸ்ட் டிப் பண்ணிவிட்டு இதில் கோட் பண்ணிடுங்க. ஒரு 10 minutes நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எல்லாமே கோட் பண்ணிவிட்டு. உங்களுக்கு கோடிங் நல்லா ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கீழே விழுகாது. அது கோடிங் தான் நல்லா பண்ணணும். நல்லா கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes வைக்கணும். அப்போ தான் இந்த எண்ணெய் பாயிண்ட்டுக்குள்ளே கிளியராக இருக்குது. கொஞ்சம் கூட அதுக்குள்ளே வந்து அது விழுகலை. இல்லை நிறைய guys, my chicken cutlet is ready. It looks very delicious. ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குது. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம சிக்கன் வந்து நம்ம பீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையில் நல்லா பீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் இது சாப்பிடும்போது வாயில் நல்லா ஒரு சிக்கன் பீஸாக கொடுக்கும். நீங்கள் மிக்ஸி அடிச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க, அது ஓகே தான். பட் இந்த சிக்கன் மீன்ஸ் அந்த சாப்பிட்ற ஃபீல் வந்து இந்த மாதிரி கட்லெட்டில் இருக்கும். நீங்கள் ரெசிபியில் பாருங்கள். சூப்பராக நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. See you in the next video. அது வரைக்கும் bye.